அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, குல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் அத்ரக ரமதான், யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். பத்துவா பத்துவா பத்துவா. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் ஆமீன் சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த பத்துவாவிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முடியுமோ ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், தராவி தொழுகைகள், இஸ்ரா தொழுகைகள், அனைத்து தொழுகையும் பேணுதலாக தொழ வேண்டும். ரமலானுடைய முழு நோன்பை நோக்க வேண்டும். குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓத வேண்டும். அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருந்தால் ஜகாத், உம்ரா செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இது போன்ற அமல்கள் செய்தால்தான் இந்த பத்துவாவிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்க, எவ்வளவு கடினமான சாபம் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரே பக்ரான் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். அதாவது இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நன்மையும் பரக்கத்தையும் அருளையும் மழை போல் கொட்ட செய்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கருணை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு முடியுமோ அவளை இபாதத் செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு முடியுமோ அவள் அமல் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தந்திருக்கிறார். அன்பானவர்களை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஓ முஸ்லிம்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கடமை ஏன் ஆக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதத்திலே நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதரை முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களாக நான் எப்படி பார்ப்பது என்று சொன்னால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்தந்த முஸ்லிம்களை பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம், இவர் முத்தகீன், இவர் இறையச்சம் உள்ளவர் என்று. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள்,
ஒரு முஸ்லிம் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கிறார். நோன்பு நோற்ற நிலையிலே அவர் இபாதத் செய்வதற்காக ஒது செய்கிறார். அந்த ஒது செய்யும் போது தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளிக்கிறார். பல தடவை வாய்ப்பு கொப்பளிக்கிறார். வாய் கொப்பளிக்கும் போது சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு துளி கூட, சின்ன ஒரு துளி கூட தொண்டையை கடத்தினால் நோன்பு முறிந்துவிடும். அப்படி இருந்தும் கூட அவர் கவனமாக, ஏன் என்று சொன்னால் தண்ணீரை எடுத்து நம் வாயிலை செலுத்துகிறோம். அந்த வாயில் சகோதரர்களே, அவர் ஏதாவது ஒரு துளி தண்ணீர் குடித்து விட்டாலோ, யாருக்காவது தெரியுமா? பக்கத்தில் இருப்பவர்கள் தெரியுமா? எதில் இருப்பவர்கள் தெரியுமா? மற்ற முஸ்லிம்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அஞ்சுகிறார், பயப்படுகிறார். ஏன் என்றால் அல்லாஹ் நேரடியாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இரையச்சம் அவருடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது. இந்த பயபக்தி அவருடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது. இதன் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், யார் உங்களிலே நோன்பு நோற்பார்களோ லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகிவிட்டீர்கள். எப்படிப்பட்ட ஒரு பரிசு பாருங்க. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தான் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே நமக்கு கவனத்தில் வருவது திருமறை குர்ஆன். ஏன் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த திருமறை குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த திருமறை குர்ஆனை யார் அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணை, ரஹ்மத்தை பெற்று விடுகிறார். நாம் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டுமா? திருமறை குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ் உங்களிடத்தில் பேச வேண்டுமா? திருமறை குர்ஆன் ஓதுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் 3 இடத்தில் பேசுகிறார். ஒன்று திருமறை குர்ஆன் ஓதும் போது, இரண்டாவது துஆ கேட்கும் போது. நாம் துஆ கேட்கிறோமோ அல்லாஹ்விடத்திலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். ஏனென்றால் நீ பேசுவது அல்லாஹ்விடத்திலே. மூன்றாவது தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகையிலே அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வந்து விடுகிறான், அடியானுக்கு அறிவிப்பு செய்கிறான், ஓ அடியானே நீ கேளுங்கள் நான் தருகிறேன் என்று. இந்த 3 நேரத்திலே 3 விஷயத்திலே அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறான். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பானவர்களே, யார் திருமறை குர்ஆன் நாம் ஓதுகிறோம். இந்த திருமறை குர்ஆனிலே எவ்வளவு சொற்கள் இருக்குது என்று சொன்னால் 3,23,071 சொற்கள் இருக்கின்றன. அதனுடைய கணக்குப்படி பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம். அலிஃப் என்பது ஒரு ஹரஃப், லாம் என்பது ஒரு ஹரஃப், மீம் என்பது ஒரு ஹரஃப். இந்த சொற்களை கணக்குப்படி பார்த்தால் ஒரு ஜுஸ் யார் ஓதுவார்களோ 1,00,000 நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அதே போல 30 ஜுஸ் 30 பகுதியை குர்ஆனிலே யார் ஓதுகிறார்களோ 30,00,000 நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். இது எண்ணிக்கையில் மட்டும்தான் சகோதரர்களே. அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, நான் அடியாருக்கு எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குவேன் என்று அல்லாஹ் நமக்கு அறிவிப்பு செய்கிறான். இதை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டாமா? சகோதரனை கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய பாக்கியத்தை விட்டால் வேறு எதுவும் நமக்கு கிடைக்காது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் அன்பானவர்களை மேலும் பாருங்க, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா லைலத்துல் கத்ர், இறைவா இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தா. சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர்
வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த திருமறை குர்ஆனிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவில் அருள் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள் இபாதத் செய்தால், ஒப்புக்கொள்ளப்பட்ட இபாதத் இருக்கிறது, 1000 மாதங்கள் செய்தால் அந்த இபாதத் ஒப்புக்கொள்ளும் இல்லையா, அதை விட சிறந்தது தான் இந்த லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ன? 20 to 30 வரை ஒற்றைப்படையில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார் தேடுங்கள் என்று. அந்த இரவு கிடைத்து விட்டால் 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். இந்த பாக்கியம் அல்லாஹ் எந்த சமூகத்துக்கும் தரவில்லை, முந்தைய உம்மத்துக்கு தரவில்லை, அல்லாஹ் நமக்கு மட்டும் தான் தந்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவை பெறுவதற்காக வேண்டி கண்டிப்பாக நாம் முயற்சிக்க வேண்டும். மேலும் பாருங்கள் அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நம்முடைய நேரங்களை அலட்சியமாக கழித்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பர் படியில் ஏறுறாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் தோன்றினார்கள், காட்சி தந்து சொன்னார்கள், மன் அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹ். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும், யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றும் ஃபலம் யுக்ஃபர் லஹ், அவர் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, குல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மன் அத்ரக ரமதான், யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். பத்துவா. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த பத்துவாவிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முடியுமோ ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், தராவி தொழுகைகள், இஸ்ராஃப் தொழுகைகள், அனைத்து தொழுகையும் பேணுதலாக தொழ வேண்டும். ரமலானுடைய முழு நோன்பை நோக்க வேண்டும். குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓத வேண்டும். அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருந்தால் ஜகாத், உம்ரா செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இது போன்ற அமல்கள் செய்தால்தான் இந்த பத்துவாவிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்க, எவ்வளவு கடினமான சாபம் என்று. இதையே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே ஜகாத் கொடுப்போம் இல்லையா? வசதி உள்ளவர்கள் ஜகாத் தருவார்கள். இந்த ஜகாத் யாருக்கு முன்னுரிமை என்றால் உறவினர்களுக்கு தருவதுதான் முன்னுரிமை தர வேண்டும். எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், ஊர்ல இருப்பாங்க, மாவட்டத்தில் இருப்பாங்க, தேசியத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட உன்னுடைய சொந்தத்தில் யார் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தர்மம் செய்வது தான் சிறந்தது. மற்ற ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் நீ ஜகாத் அந்த நன்மை தான் கிடைக்கும். ஆனா உன்னுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய சொந்தங்களுக்கு நீ உதவி செய்தால் சிலா ரஹ்மி, உறவுகளை பேணிய நன்மை கூட சேர்த்து கிடைக்கும். சகோதரர்களே, நாம் உற்றார் உறவினர்களை சாதாரண நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகளை முறித்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய துஆ கபூல் ஆகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அருமை தோழர்களே, அருமை சஹாபாக்களே, நீங்கள் மிஸ்ர் நாட்டை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவீர்கள். அப்போ என்ன செய்ய தெரியுமா? அந்த மக்கள்கிட்ட மிருதுவா நடந்துக்குப்பா, அந்த மக்கள்கிட்ட அன்பாக நடந்துக்குங்க, அந்த மக்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்குங்க.
சஹாபாக்கள் ஒரு கேட்கிற, யார் ரசூலுல்லாஹ், இந்த விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துறீங்க? அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்னுடைய தாயார், என்னுடைய தாதிமா ஹாஜரா அம்மையார் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவர்கள். ஹாஜரா அம்மையார் என்னுடைய தாதி மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவர்கள். அதாவது சொல்ல போனால் என்னுடைய இரத்த உறவுகள் இருக்கிறது. அந்த மக்களை வென்றெடுத்தால் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். சகோதரர் சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையார் இருக்காங்கல்ல, இவர்கள் மத்தியிலே காலம் எவ்வளவு தெரியுமா? 3000-4000 ஆண்டு காலம். 3000-4000 ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த மக்களை நீங்கள் வென்றெடுத்தால் அவர் இடத்திலே நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். இப்ப தெரியுதா உறவுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு? எல்லாரும் மதிப்பான், உறவுக்காரன் மதிக்க மாட்டான். எல்லாரும் விருந்து கூப்பிடுவான், உறவுக்காரன் கூப்பிட மாட்டான். சகோதரர்களே, அவன் கெட்டவனாக இருந்து போட்டும், நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். இதை நாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பானவர்களே, இந்த ஜகாத்துடைய பொருளை யாருக்கு தரணும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல பட்டியலிட்டு சொல்றான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினிஸ் ஸபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹ். அல்லாஹ் சூரா தௌபால சொல்றான், இந்த ஜகாத்துடைய பட்டியலை சொல்றான். ஜகாத்துடைய பட்டியலை முதல்ல யார்? யாசிப்பவர்கள், ஏழைகள், யாசிப்ப பிச்சை எடுக்கிறாங்கல்ல அவர்களுக்கு. இரண்டாவது ஏழைகளுக்கு. மூன்றாவது ஜகாத்தை வசூல் செய்வாங்கல்ல அவங்களுக்கு. நான்காவது மாற்று மதத்திலே இஸ்லாத்தை நேசிப்பவர்களுக்கு. அடுத்ததாக கடன்காரங்களுக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில யார் அர்ப்பணித்தார் அவர்களுக்கு. அதே போல முசாஃபிர்களுக்கு. இந்த மாதிரி பட்டியல் 8 பேருடைய பட்டியல் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, இதுல முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமா? இது 8 பேருடைய பட்டியலில் முக்கியத்துவம் யார் என்றால், நம்முடைய சொந்தத்தில் யார் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம். உங்க சொந்தத்தில் யாரும் ஏழை தெரியவில்லை என்று சொன்னால் அடுத்த இடத்துக்கு போங்க. உங்க சொந்தத்திலே ஏழைகள் வைத்துக் கொண்டு, உங்க உறவுகளிலேயே அதாவது கஷ்டதாரிகளை வைத்துக் கொண்டு நீ வெளியே செல்கிறாய் என்று சொன்னால் சகோதரர்களே, அதாவது அதை விட இதுதான் கூடுதலாக நன்மை. உதாரணமாக சொல்ல போனால் அன்பான பாருங்க, இந்த உறவினர் இருக்காங்கல்ல, இந்த உறவினர்களை முன்னுரிமை சொல்றேன் இல்லையா, அவர்கள் யார்? அவர்கள் யார் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு மனுஷன் ஜகாத்து கொடுக்கிறார். அவர் யாருக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றால், தன்னுடைய சொந்த சகோதரன், கேட்டுக்குங்க, தன்னுடைய சொந்த சகோதரன் ஏழையாக இருக்கிறார் என்றால் முதல்ல அவனுக்கு தாங்க. உங்களுடைய சகோதரி ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு தாருங்கள். அவருடைய குழந்தைகள் ஏழையாக இருந்தால் அவருக்கு தாருங்கள். உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய பெரியப்பா, காலா, அத்தை, மாமு, மாமனார், மாமியார், மருமகன், இவர்கள் ஏழையாக இருந்தால் இவர்களுக்கு முன்னுரிமை தாருங்கள். குர்ஆன் சொல்லுங்க பட்டியல்ல ஏழைகளுக்கு முன்னுரிமை தாருங்கள். அதுவும் யாருக்கு என்றால் உன்னுடைய ரத்த சொந்தங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுங்க. அதற்கு பிறகு வெளியே போங்க. சகோதரனை கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பானவர்களே, இந்த ஜகாத் தர்றேன் இல்லை, ஜகாத் பணத்தை தர்றேன் இல்லை, யாருக்கு தரக்கூடாது தெரியுமா? ஜகாத்துடைய பணம் யாருக்கு தரக்கூடாது என்றால், தாய் தந்தைக்கு ஜகாத்துடைய பணம் தரக்கூடாது. தாதா தாதி இருக்காங்கல்ல, பாட்டன் பாட்டி, அவருக்கு ஜகாத்துடைய பணத்தை தரக்கூடாது. நானா நானி இருக்காங்கல்ல, அவருக்கும் ஜகாத்துடைய பணத்தை தரக்கூடாது. அதே போல நம்முடைய பெற்ற பிள்ளைகள், அவருக்கும் ஜகாத்துடைய பணத்தை தரக்கூடாது. நம்முடைய பெற்ற மகள், அவளுக்கும் ஜகாத்துடைய பணத்தை தரக்கூடாது. அதே போல அவருடைய குழந்தைகள் இருப்பாங்கல்ல, பேர குழந்தைகள், அவர்களுக்கும் ஜகாத் தரக்கூடாது. அதே போல அன்பானவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம்தான் சையத் என்று சொல்வார்களே, அவர்களுக்கும் ஜக்காத் தரக்கூடாது. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தார், அவருக்கும் ஜக்காத் தரக்கூடாது. அகீருடைய குடும்பத்தார், அவருக்கும் ஜக்காத் தரக்கூடாது. ஆஷிம் குடும்பத்தார்கள், அவருக்கும் ஜக்காத் தரக்கூடாது. பனு அப்பாஸ், அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜக்காத் தரக்கூடாது. ஜக்காத் தரும்போது கண்டிப்பாக இது கவனத்தில் வைக்க வேண்டும். அப்படி கொடுத்தாலும் ஜக்காத் ஏற்றுக்காது. தர்மம் செய்யலாம், ஜக்காத் வேற தர்மம் வேற. புரியுதா சகோதரர்களே? இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர், எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டாலே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இந்த ஹதீஸுடைய கருத்து என்னங்க? அல்லாஹ் சைக்கிளை செய்கிறான், ஓ அடியானே, ஓ அடியானே, நான் ஷைத்தானை விலங்கிட்டு விட்டேன், ஷைத்தானை நான் கட்டி போட்டுட்டேன், ஷைத்தானை நான் கண்ட்ரோல் எடுத்துட்டேன், உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுகொள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொள், குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கொள், எவ்வளவு தராவி தொழ முடியுமோ, நஃபில் தொழுகை தொழ முடியுமோ தொழுதுகொள், எவ்வளவு திக்ராதுக்காரில் ஈடுபட முடியுமோ ஈடுபட்டுக்கொள், எவ்வளவு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ செய்து கொள். ஏன் என்று சொன்னால் ஷைத்தான் உன்னை கெடுக்க மாட்டான், ஷைத்தான் கெடுக்க மாட்டான், ஷைத்தானை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு தெளிவான ஹதீஸ், இப்படி ஒரு தெளிவான ஹதீஸ். அல்லாஹ் நம்ம மீது எவ்வளவு கிருபை செய்கிறான் பாருங்க. ஷைத்தானை நான் பிடிச்சிட்டேன்ப்பா, ஷைத்தானை நான் வச்சிட்டு இருக்கேன், நீ அமல் செய், எந்த வசவசம் உனக்கு வராது. அன்பானவர் சிந்தித்து பாருங்க, அல்லாஹ் நம் மீது எவ்வளவு கிருபை செய்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த ரமலானை எவ்வளவு முடியுமோ அவர் இபாதத் செய்யுங்கள், எவ்வளவு முடியுமோ அவர் அமல் செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய பாக்கியம் இருக்கிறது, யாருக்கும் எப்போதும் கிடைக்காது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த ரமலானை யார் அமல் செய்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்